அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூர்தாசனா. மூர்த அப்படின்னா க்ரௌன், அதாவது நம்மளோட உச்சந்தலையை கீழே வைக்க போகிறோம். அதாவது மூர்தாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில இந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சால் கரெக்டாக வருமோ அதை மாதிரி பார்க்க போகிறோம். காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். இது நின்ற நிலை ஆசனா. நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. வைக்கும் போது கால் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட அந்த விரல்கள் இப்படி போகாமையோ இல்லை இப்படி வராமையோ நேராக பார்த்த மாதிரி, நேரம் இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கால் கொஞ்சம் நல்லாவே அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கைகள் நல்லா மேலே தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே குனியும் போது மூச்சை விட்டுடுறோம். இப்போது இதில் ரெண்டு கையுமே இப்படி கீழே வச்சுருங்க. பாம்ஸ் கீழே வச்சுருங்க. முட்டி மடங்கக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இவங்களால எவ்வளோ இப்படி குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனியணும். இந்த பின்னாடி இந்த இடத்துல பெண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த நடு முதுகுலேருந்து பெண்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே இந்த பின்னாடி இந்த அடி முதுகுலேருந்து நம்ம பெண்ட் பண்ணணும். நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கொண்டு வாங்க. உங்கள் எல்போ கொஞ்சம் நல்லா உள்ளுக்கு பக்கம் மடக்கிக்கோங்க. நல்லா அப்படி கொண்டு வாங்க. தலை கீழே வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த நிலையிலே இருக்கலாம். முட்டி மடங்கக்கூடாது. தலை நேராக அப்படி கீழே வரணும். அப்படி வச்சுக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதிலே இருக்கலாம். சில வினாடிகள் அப்படியே கொஞ்சம் இருந்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது நம்ம அப்படியே ஆசனாக்கு போகிறோம். அதே மாதிரி கைகள் மேலே தூக்கிட்டு கீழே வாங்க. நல்லா அதே மாதிரி கீழே நல்லா குனிஞ்சிக்கோங்க. குனிஞ்சிட்டு முட்டி மடங்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே முடிஞ்சால் கைகள் இந்த கொலுசு போகிற இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நல்லா எல்போவை பெண்ட் பண்ணி நல்லா அப்படி கீழே வாங்க. தலை கீழே டச் பண்ணலனாலும் பரவாயில்ல, நல்லா அப்படி கீழே வாங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது இதுலேயே அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு கையை இப்போ இந்த ரெண்டும் பண்ணோம் இல்லையா, ரெண்டு வேரியேஷன் பண்ணோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகள் ஏதாவது சப்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பாம்ஸ் கீழே வச்சுருப்போம். அடுத்தது நம்மளோட கொலுசு போகிறதுல ஆங்கிளில் பிடிச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட உச்சந்தலையை கீழே வச்சுட்டு கைகள் பின்னோக்கி தூக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா காலை மறுபடியும் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தலையை கீழே வைக்கணும். அதனால நீங்கள் கால் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறுக்கி வச்சுட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணால் காலை நீங்கள் நகர்த்திக்கலாம். கைகள் எல்லாம் மேலே தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கால் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. இப்படி போக கீழே நல்லா தள்ளிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தலையை இப்படி கீழே வைக்க போகிறோம். வச்சுட்டு ரெண்டு கைகள் பின்னாடி கோத்துட்டு அப்படியே தூக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ இந்த விரிஞ்ச கால் அப்படியே வர முடியாது. காலுக்கு நல்லா தள்ளிட்டு மேலே எழுஞ்சிக்கோங்க. கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போ பண்ணோம் இல்லையா, க்ரௌன் தலையை கீழே வச்சிடணும். தலையை தான் நம்ம க்ரௌன்னு சொல்கிறோம். அதை நம்ம கீழே வச்சுட்டு கையை பின்னோக்கி நம்ம தூக்கணும். இதுதான் மூர்தாசனா. இப்போ இதுக்கு அப்படியே மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம். இப்போ அப்படியே நம்ம பேக் பெண்ட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நேராகவே நின்றுக்கோங்க. இதுக்கு காலை விரிக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் ரெண்டு இடுப்பில் வச்சுட்டு அப்படியே உங்களோட இந்த பட்டை இப்படி முன்னாடி தள்ளிட்டு உங்களோட மாறு பகுதி நல்லா விரிச்சிட்டு
ஷோல்டர் நல்லா விரிச்சிட்டு அப்படியே இப்படி பேக் பெண்ட் பண்ண போகிறோம். இல்லை சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதான் வந்து மூர்தாசனா. இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் நல்லா அகட்டி வச்சிரும். முட்டி வந்து நம்ம மடங்காது. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது வந்து தொடைப்பகுதிக்கு பின்பகுதியில் இருக்கிறது வந்து ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது ஸ்ட்ரெச் ஆகுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்களுக்கு வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக வந்து நல்லா உங்களுக்கு போகும். சில பேருக்கு வந்து இப்போ வந்து ரத்த ஓட்ட அடைப்பு சரியா இல்லைன்னா வந்து என்ன ஆகும், அந்த நர்வ்ஸ்லாம் இந்த நரம்புகள்லாம் வந்து அப்படியே சுற்றிடும். இந்த வெடிகோஸ் நீன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கால் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அதே நேரத்தில் நம்ம வந்து முன்னாடி குனியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனுக்குமே நல்லது. நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா டைஜஷன் பிரச்சனை இதெல்லாம் வந்து எதுவுமே வராது. இந்த ஆசனம் முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.